நிலத்தை யாரு பங்கிடுறாங்கன்னா ராஜாவோட பிள்ளையும் வேலைக்காரனும் பங்கு போடுற இடத்த யார் விட்டுட்டா? இன்னைக்கு சொல்றேங்க, சில நாய்கள் நம்மளோட பந்தியில வந்து உட்காரத்துக்கு காரணம் அந்த நாய் கிடையாது, நம்ம தான். நான் சொல்றது அழகாக புரிஞ்சுக்கணும். வேதத்தின் அடிப்படையில் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன். சில நாய்கள் நம்ம பந்தியில் வந்து உட்காந்து நம்ம கூட சாப்பிட்றதுக்கான காரணம் நம்ம தான். இன்றைக்கி ஆண்டவர் வச்ச ஆசீர்வாதத்தை நம்ம அப்படியே விட்டு போனால் நமக்கு உண்டானதை வேறு யாரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு உண்டாத சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படியே ஒடுங்கி நம்ம என்ன தப்போம், நம்மளோட ஏழாமையை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏழாமையை கர்த்தர் கேட்க மாட்டார். அவன் தன்னோட முடத்தை சொல்லின்னு இருக்கிறான், என்னால் கழுத மேலே ஏற முடியல ஆண்டவர்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு உனக்கு நான் வேலைக்காரனை கொடுத்து அந்த வேலைக்காரனுக்கு 20 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருந்தும் உன்னால் கழுத மேலே ஏற முடியல, குதிரை மேலே ஏற முடியலன்னு சொன்னால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். நல்லா கவனிங்க, தாவீது அந்த இடத்துல நியாயம் விசாரிக்கணும் என்ன பண்ணிருக்கணும், அவனையும் கூட்டி இவன் பொய் சொல்கிறான்னு சொல்கிறான், இவன் வந்து வரேன்னு சொன்னானாமே, கேட்கவே இல்லை. சில ஏழாமை உங்களுக்குள்ளே இருக்குன்னா ஆண்டவரே நியாயம் தீர்க்க மாட்டார். உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் அவனுக்கு கடைசியாக ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தாரு. என்ன தெரியுமா கிருபை கொடுத்தாரு? கடைசி வரைக்கும் ராஜபந்தியில் உட்காந்து சாப்பிட்டு என்ன பண்ண, நீ வாயில் என்ன சொல்றியோ அதை கர்த்தர் பார்க்கவே மாட்டார். உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் அனுதினமும் பார்க்குறாரு. 10 நிமிஷம் 20 நிமிஷம் உங்களோட ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கலாம், ஆனால் உங்கள் முயற்சி வேணும்னு கர்த்தர் கேட்குறாரு. இன்னைக்கு மேவி பேஸ்டோட இருதயம் நல்ல இருதயம், ஆனால் என்ன இல்லை, முயற்சியில் ராஜா கிட்ட சொல்கிறான். திருப்பி ஒரு சென்டிமெண்ட்டாக ராஜா கிட்ட பேசுகிறான். ராஜா எனக்கு அந்த பாதி சொத்தும் வேணாம், அதையே என்ன பண்ணுறேங்க அவனுக்கே கொடுத்துருங்க. அதை சொல்லி தாவீது மனம் இறங்கலை. சரி ஓகேப்பா, பாதி சொத்து நான் என்ன பண்ணிடுறேன், அவனையே கொடுத்துட்டு நீ சொத்து இல்லாமல் என் பந்தியிலே உட்காந்து அவன் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இதை சொன்னால் தாவீது மனம் இறங்கி இவன் பக்கம் உண்மைத்தன்மை விட்டுட்டார். நீ என்ன பண்ண, சரி சொத்தே வேணாமா, நீ என்ன பண்ண, போய் கூட என் பந்தியில் உட்காந்து உன்னால் சாப்பிட்டு